ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு ஜட்ஜ் ரிட்டர்ன்ஸோட 9th and 10th எபிசோட தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் அடுத்து யார் சீஃப் ஜஸ்டிஸா வரப்போறா அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் இருந்துச்சு. ஆனா இப்போ ஹீரோவுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஏன்னா அதிகப்படியான பிரஷர். மிஸ்டர் ஜான் பதவியிலேருந்து வெளியில வந்துருவாரு. ஆனா ஜானோட பையன் தான் ஹவாங். அப்போ அடுத்த ஒரு பதவிக்கு வந்தாருன்னா தன்னோட பையனையே சீஃப் ஜஸ்டிஸா ஆக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிப்பாங்க. இருந்தாலும் அவர் தான் இப்போதைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் வந்தாருன்னா கரப்ஷன்ஸ் அதிகமாகும். டிசிகேயோட ஆட்டம் பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ டிசைட் பண்ணி வச்சிருப்பான். அத ரிப்போர்ட்டர் நான் கிட்ட சொல்ல, என்னப்பா சொல்ற, இப்படி எல்லாம் நடக்குமா? ஆமாப்பா, வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் வந்தாருன்னா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல அவங்க நான் நியாய தீர்ப்பு பண்றதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் நடந்துச்சு. அதுல பொய்யான சாட்சியில ஒருத்தரை உள்ள தூக்கி வச்சாரு. அதுவும் 1.5 வருஷம். அதுல இருந்தா டிசிகியோட ஆட்டம் ஆரம்பமே ஆச்சு. அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கே தெரியாம இருக்கும். நான் தானே பாதிக்கப்பட்டவரோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ நீ பழி வாங்குறதுக்கு தான் இப்போதைக்கு யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமா, நீ யாரு? நானா ஹான்யாங், ஜட்ஜா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இங்க இவங்க பிளான் போட்டுட்டு இருக்க. அந்த பக்கம் நம்ம தலைவிக்கு ஹீரோட நினைப்பு வந்துருச்சு. எப்படியாவது அவனை மீட் பண்ணணும்னு கால் பண்ணி, எனக்கு தெரியாத உன்னை மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி டின்னருக்கு கூட்டிட்டு போறா. அங்க அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, இந்த அரசியல இவளை வச்சுதான் கொஞ்சம் மூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த சீஃப் ஜஸ்டிஸ யாரா தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட பேசுறதுக்கு அடுத்து இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. அந்த இடத்துல மிஸ்டர் பெக் அங்கிள் இருக்காரு இல்லையா, அவருக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப நல்லா பேச்சுவார்த்தை கிடையாது. சோ அவர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா நீங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சீஃப் ஜஸ்டிஸா ஆகலாம் அப்படின்ற மாதிரி இவனும் ஏத்தி விட்டுறான். அதுக்கு அவரு என் கூட இருப்பாரா அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பா அவங்களாம் வந்தா கரப்ஷன்ஸ் அதிகமாகும். நீங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அவரோட பாலிய சிநேகிதன் வேற, திரும்பவும் பேசுங்க, ஃப்ரெண்ட்ஷிப் திரும்பவும் ஒன்னு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஏத்தி விட்டுறான். அடுத்த ஹீரோ ஹீரோயினும் வெளியில வர, ஆமா பெக் அங்கிள் மேல எங்க அப்பாக்கு கோவம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லும் போது அவளோட வயிறு பயங்கரமா கரமுடன் சத்தம் கேக்குது. என்ன பசிக்குதா? ஆமா, உன் கூடவே பேசிட்டு இருக்கேன். இப்ப எங்க அப்பாவை மீட் பண்ண வந்துட்ட, பாதியிலே சாப்பாட்டை விட்டுட்டு வந்துட்ட, திரும்பவும் சாப்பிட போலாமா அப்படின்னு ஹீரோயின் சொன்ன உடனே 2 பேரும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் அப்பங்காரன் உடனே புள்ளைக்கு கால் பண்ண அவனும் வரான். இப்ப ஹீரோ சொல்லிட்டு போன விஷயத்த அப்படியே அவங்கிட்ட சொல்ல, இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி 2 பேரும் பிளான் போடுறானுங்க. இந்த பக்கம் அப்படின்னு அவளை கூட்டிட்டு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க அவளுக்கு டோச்சோ நூடுல்ஸ் மட்டும் வச்சுட்டு, இவன் எதையோ கலக்கிட்டு இருக்கான், எனக்கு இது மாதிரியான நூடுல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பனா, நான் சாப்பிடாமலே இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கும்போது, இவளை பத்தி தான் அவனுக்கு தெரியுமே, இவ என்ன சாப்பிடுவா, இவ எப்படின்ட்டு அழகா அவளுக்கு பிடிச்ச மாதிரியான டிஷ் எல்லாம் கையாலே கலந்து அவகிட்ட பிளேட்டை மாத்திட்டு இப்ப சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொன்னா அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம். அடுத்து ஏப்ரான கட்டி விடுறான். இன்னும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆறா. அடுத்து 2 பேரும் தனியா பேசலான்னு வெளியில போறாங்க. அங்க நிறைய லவர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு, எனக்கு ஒரு சின்ன டவுட், முதல் முறை என்னை பார்த்து பொலிச்சுன்னு அரைஞ்ச, ஆனா இப்பெல்லாம் என்னோட கண்ணை பார்த்து கூட பேச மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இவங்களுக்கு பயங்கர ஷை ஆகுது. இருந்தாலும் ரொம்ப தைரியமா கிட்டக்க வந்துட்டு, உங்களை தானே கல்யாணம் பண்ணிக்க போற, அதனால என்ன பிரச்சனை, ஷை எல்லாம் இருக்காதா என்ன அப்படின்ட்டு அவளும் போக அப்படியே அரசியல் வாழ்க்கையை பத்தியும் டிஸ்கஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்ச கேஸ் சூப்பரா ஜெயிச்சிட்டோம். அதே மாதிரி இதுக்கப்புறம் வரப்போற எல்லா கேஸையும் சேர்ந்தே ஹேண்டில் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஒரு நாளைக்கு பாரு பெரிய ஜட்ஜ் ஆக போற, நீ தான் அந்த சீஃப் ஜஸ்டிஸாவே ஆக போற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் இவன் கார்ல போகும்போது சின்சியோட ஞாபகங்கள் வருது. அவன் டீஸுக்கு எப்படி உண்மையா இருக்கான், பட் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி யோசிச்சவன் நேரா ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு திரும்பவும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல அவ பயங்கர கிரேசியா, வரும்போது உன்னோட ஆர்டிக்கல் எல்லாம் படிச்சுட்டே தான் வந்த, ஆனா ரொம்ப தைரியம் தான் உனக்கு, ஆனா நீ அவரை ரிவெஞ்ச் பண்ணணும்னா யார நீ மீட் பண்ணி என்னெல்லாம் பண்ணுவ அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டே இருக்கும்போது, திடீர்னு இவன் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி பாரு பெக் அங்கிள் வராரு அப்படின்னு இவனும் பயந்துறான். டே, இதுக்கே பயந்தினா எப்படி, நம்ம 2 பேரும் சேர்ந்து யார் யாரு எப்படி எல்லாம் மூவ் பண்றாங்கன்ற மாதிரி தனித்தனியா நோட்டம் எடுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த கேஸ்ல ஜெயிக்க முடியும். இது வரைக்கும் நீ சொன்ன மாதிரி நான் வாயை மூடிட்டு இருக்கேன், எதையும் ரிலீஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அடுத்து இவ ஹார்ட் ஒர்க் பண்றா, பட் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணாம இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சோ அவங்களோட ஆபீஸ்ல எல்லாம் கால் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி கால் பண்ணும்போது கூட ஏதோ பிஸியா இருக்க மாதிரியே காட்டிக்கிறா. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போதுல நம்மளோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தனக்கு தன்னை திங்க் பண்ணிக்கிறா. அடுத்து அவங்க தான் நாமினேஷன் பண்ண போறாங்க. சோ அவரை எல்லாரும் பேட்டி எடுக்கிறாங்க. அவருக்கு ஏதோ ஒண்ணு விஷயம் இருக்கேன்னு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றாரு. அத சிஞ்சியும் ஹேண்ட் கூட உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது டிவி ஆஃப் பண்றான். அந்த சமயத்துல ஹேண்ட், உங்களுக்கு அவங்க கூட ஏதாவது டிஸ்பியூட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க நேத்து நைட் நல்லா தூங்குனீங்கன்னா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க, நாமேயாங் தான் அடுத்து சீஃப் ஜஸ்டிஸா ஆக போறாரு அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா சிஞ்சி சொல்ல, இந்த பக்கம் நாமேயாங்க காட்டுறாங்க. அவர் பயங்கர டென்ஸ்டா இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. அதை எடுத்துட்டு, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அடுத்து டீ சாங்னு ஒருத்தனா காட்டுறாங்க. அவன் ஏதோ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதே சமயத்துல வில்லனும் நாமியாங்கும் ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நாமியாங் கேட்க, அதை ஷார்ட் அவுட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜின்சி சொல்ல, அதை எப்படி பண்ண போற அப்படின்ற மாதிரி இவர் கேட்க,
எப்பா அவன்தான்ப்பா அவரோட மகனே, அவன்தான் நெக்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸா வருவான், அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன், அதை ஏத்துப்பேன். அப்படியா, நீ அப்படி பண்ணினா நானும் நாட்களை எண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நாமி அவங்க சொல்ல, அதை பார்த்தா ஒரு ஹெல்தி கான்வர்சேஷன் போற மாதிரியே இல்ல. இந்த பக்கம் பெக் அங்கிள் கிட்ட நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். இது வரைக்கும் அவன் ஆராய்ச்சி பண்ண மொத்த லிஸ்டையும் எடுத்துட்டு வந்து இதுக்கப்புறம் இவன் தான் வருவான், இல்ல இதுக்கப்புறம் இவன் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லா வேலையும் கரெக்டா தான் பண்ண, லிஸ்ட் எல்லாம் சூப்பரா தான் எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு பேசும்போது ஹீரோட தாட் அந்த டைரியை கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த ஸ்பைரல் பைண்டிங்கை பார்த்துட்டு இதெல்லாம் ஏன் என்கிட்ட எடுத்துட்டு வந்தேன்னு பெக் அங்கிள் கேட்டிருப்பாரு இல்லையா, அதை திங்க் பண்ணி பாக்குறான். அந்த நேரத்துல என்னோட தகுதிக்கு இதை வச்சு என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு வேற சொல்லியிருப்பாரு. இப்ப இவரோட தகுதி ஏத்தணும்னு இவன் பிளான் பண்ணிட்டான். சோ அவர்கிட்ட நான் ஒரு சின்ன தியரிய திங்க் பண்ணி வச்சிருக்கேன், அது கரெக்டா இருக்குமான்னு நீங்களும் கெஸ் பண்ணி சொல்லுங்க. ஆக்சுவலா ஜான் சீக்கிரமா பதவியில இருந்து வந்துருவாரு, அதனால நீங்க எப்படியாவது சீஃப் ஜஸ்டிஸா ஆயிடுங்க. டே அதெல்லாம் எனக்கு காம்ப்ளிகேஷனான ஒர்க், அதெல்லாம் நான் திங்க் பண்ணல, ஆசையும் படல. அதே மாதிரி ஒன்னாலையும் சீஃப் ஜஸ்டிஸா ஆக முடியாது, உன்னை ஆக்கவும் விட மாட்டானுங்க, எனக்கு அதெல்லாம் தெரியுங்க. ஆனா இதுல நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் நெக்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸா மாறுவாரு. பரவாயில்ல, யாருக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கோ அவங்களே சீஃப் ஜஸ்டிஸா மாறிக்கிட்டோம், அதனால உனக்கு என்ன இருந்தாலும் அவங்கால சீஃப் ஜஸ்டிஸா மாற முடியாது. அவனோட பையனோட தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு. நீங்க சொல்றது ஓகே தான் மிஸ்டர் காங், அவரை நாமினேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மிஸ்டர் காங்கோட பிளான் தான், அவங்க எப்படியாவது சீஃப் ஜஸ்டிஸா மாத்தணும்ன்றது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே டக்குன்னு பெக் அங்கிளுக்கு ஷாக் ஆயிடுது. ஓ இதனாலதான் நீ செஞ்சுக்கிட்ட பேசிட்டு இருக்கியா எல்லா விஷயங்களையும் கறக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா அப்படின்ற மாதிரி இவனும் ஒரு லுக்கு விட, இதே அவங்க மட்டும் சீஃப் ஜஸ்டிஸா வந்துட்டாருன்னா ஒரு பஸ் டிரைவருக்கு கூட வேலை இருக்காது, அவங்களுக்கான நியாயப்படி வழங்க மாட்டாங்க ஈவன் காஃபி கூட. ஆனா இந்த குடி பப்ஸ் பார்ட்டிஸ் இது மாதிரியான விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அங்க இல்லீகல் பண்றவங்கள அரெஸ்ட் கூட பண்ண மாட்டாங்க, ஏன்னா அந்த இடத்துல இருந்து அவங்க சம்பாதிக்கிறது $1 மில்லியன் விட கம்மியான வருமானத்தை தான் பாப்பாங்க. நிறுத்து, ஆக்சுவலா செஞ்சுக்காக என்ன விட்டுட்டு போனேன், இப்போ வந்து இதெல்லாம் ஏன்டா என் தலையில போட்டு உருட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க அவனும் உத்து பாக்குறான். சோ பெக் அங்கிளுக்கும் இந்த அரசியல் சூதாட்டம் புரிஞ்சிடுது. ஓ இதுதான் ரீசனா அவன் கூட நீ சுத்தினதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவரும் டக்குன்னு போன் எடுத்து ஹீரோட மாமனாருக்கு கால் பண்ண, அந்த நேரத்துல இவனும் ஒரு கவர் அந்த இடத்துல வச்சுட்டு அழகா பவ்யமா மரியாதை செலுத்திட்டு அவன் கிளம்ப, இந்த பக்கம் இவர் ஸ்ட்ரைட்டா அவங்களோட மாமனாரப்பா கிளம்பிடுறாரு. அந்த இடத்துல அவருக்கும் பதவி ஆசை இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறாரு. எடா ஆளுக்கு இப்படி கேம் பிளே பண்றீங்களே அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோ கார்ல ஏறி வேலைக்கு கிளம்பும் போது சின்ஹா வந்து கூட ஏறிக்கிறா. ஆக்சுவலா நீ என்னென்னவோ பண்ணிட்டு இருக்க, எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, ஆனா இதெல்லாம் எப்படி பண்றேன்னு எனக்கு புரியவே இல்ல. என்னோட சின்ன வயசுல இருந்து எனக்கு கோவம்னு வந்துருச்சுன்னா அந்த கோவம் தீரவே தீராது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா உங்களுக்கு கோவம் தான் இருக்குமே, அதை பத்தி தான் எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக் அப்படின்னு நினைச்சு பாக்குறான். இவ சாகிறதுக்கு முன்னாடி இவனை டீஸ் பண்ணிருப்பாளே அந்த விஷயத்த, அடுத்து உன்னோட இன்டென்ஷன் தான் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, நீங்க டிசிக்கிய வில்லனா பாத்துட்டு இருக்கீங்க, ஆனா அதுக்கு மேலேயும் ஒரு வில்ல இருக்கான், அவன் தான் சிஞ்சி அப்படின்னு சொல்லும் போது டிசிக்கு ரிலீஸ் ஆகி போகும்போது மேல அப்படியே பாத்துருப்பான். அந்த நேரத்துல சிஞ்சி வந்து நின்று இருந்திருப்பான், அதை இவளும் கவனிச்சிருப்பா. அப்படியே இவங்க காரை ஓட்டிட்டு அந்த காயலாங்கடை கிட்ட வரும்போது இங்கேயே வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கதான் என்னோட வீடு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே அவளுக்கு பிளாஷ்பேக் உள்ள தாட்ஸ் எல்லாம் போகுது. ஹீரோட அப்பாவுக்கு நியாய தீர்ப்பு வழங்கினாங்க இல்லையா 18 வருஷத்துக்கு முன்னாடி, அப்ப அதுல இவங்க அப்பாவுக்கும் ஏதோ ஒன்னு ஆயிருக்கு, அந்த கோர்ட்ல இவளும் இருந்திருக்கா, இவன் ஃபீல் பண்றத அவ கவனிச்சிருக்கா. அதே சமயத்துல இந்த காயலாங்கடைக்கு வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு நிக்கும் போது அவங்க அப்பா அம்மா எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உங்க அம்மா தான் உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. சோ ஆக்சுவலா இவளோட அப்பா டிசிக்கு கூட சேர்ந்துட்டு அடியாளா இருந்திருக்காரு. நான் கோர்ட்ல ஹீரோக்கு இப்படி ஒரு நியாய தீர்ப்பு வந்ததை பார்த்துட்டு அவன் ஃபீல் பண்ணி அழறா இல்லையா, அதை கவனிச்சவ, ஓ அவனா நீ அப்படின்ற மாதிரி அவன் போனதுக்கு அப்புறம் திங்க் பண்ணி பாக்குறா. சரி ரெண்டு பேரும் நியாயமா எல்லாரையும் பழிவாங்கலாமா இல்ல இல்லீகலா பழிவாங்கலாமா அப்படின்ற மாதிரி இவனுக்கு போன் பண்ணி கேட்க, ஏன் சும்மா நடிச்சுட்டே இருக்க, உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஜினாவை பார்த்து கேட்டு கலாய்ச்சி விட்டுறான். அடுத்து இந்த பக்கம் தாத்தா பெக் அங்கிள் எங்கெல்லாம் போறாருன்ற மாதிரி பாக்குறான். ஃபர்ஸ்ட் அவன் போனான், இப்ப கெட்டவங்க சைடு இவரு போறாரு அப்படின்ற மாதிரி ஒட்டு பார்த்துட்டு அந்த விஷயத்த கேட்கவும் முடியாம மனசுல வச்சுக்கிட்டு பெக்கோட ரூம்க்கு வராரு. அந்த சமயத்துல எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பெக் அங்கிள் கேட்க, கேஸ் கொடுத்தவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க, அந்த ஆக்சிடென்ட்ல அப்பா செத்து போயிட்டாரு, அதனால கிம் அந்த கேஸ வாபஸ் வாங்க வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இது புதுவிதமான ஒரு கேஸ் போல இருக்கு, இத ஹேனல் கோர்ட்ட திரும்பவும் ரீப்ரசன்டேஷன் பண்ண போறாங்களா? ஆமா சார் பண்ண போறாங்க. பை தி வே ஹான்யாங் என்ன வந்து மீட் பண்ணிருந்தான், சிஞ்சிக்கும் ஹேனல் ஜஸ்டிஸ்க்கும் ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரி தெரியப்படுத்தினா. இது என்ன கொடுமை, உண்மையா சார் அப்படின்னு கேட்க, அவருக்கு இவ்வளவு விஷயம் நடக்குது, லீ அங்கிளுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு ஹெசிடேட் ஆறாரு. இந்த பக்கம் சிஞ்சி ஒரு கண்ணாடி போட்ட இன்னொரு ஜட்ஜ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவரு மிஸ்டர் ஹவாங்க தான் நம்ம அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்க போறோமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் எதுவுமே சொல்லாம ஏதோ ஒரு புக்கை பார்த்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவனுக்கு காசு செலவு பண்றதெல்லாம் வேஸ்ட், அவன் ஊழல் பக்கம் தான் போகக்கூடியவன்.
ஓ அப்படியா, நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அவருக்கு செலவு பண்ற காசெல்லாம் வேஸ்ட்னு. சரி அப்போ பிளான சொல்லுங்க. எஸ் சார், நான் வந்து பிளான சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவர் கிளம்பி போக புதுசா ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு வெளியில போக ஹான் அங்கிள் உள்ள வர மிஸ்டர் கானை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சிஞ்சியோட முகத்துல பயங்கரமான சந்தோஷம். அடுத்து இந்த கண்ணாடி போட்ட மனுஷன் அவர் பாட்டில் லிப்ட் கிட்ட போகும்போது ஜின்ஹாவை பாத்துறாங்க. அவங்களும் போன் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது ஏதோ இவ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்காளே, ஒட்டு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ண வர லிப்ட்ல போகும்போது அவ கவனிச்சதுனால நீங்க போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இந்த பக்கம் ஹீரோ பார்க்க மீட் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டான். இப்போ ஒரு வில்லன் செத்தாரு இல்லையா, அவரு ஒரு ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாருன்ற மாதிரி ஃபைல க்ளோஸ் பண்ண பாக்குறாங்க. உள்ளுக்குள்ளேயே இந்த அளவுக்கு பெரிய பெரிய ஆட்கள் இருந்துட்டு வேலை செய்யறாங்களே, இது எந்த அளவுக்கு டேஞ்சரஸ் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த நம்ம தான் கூட இருந்து கண்காணிக்கணும்னு தெரிஞ்சா இன்னும் பிரச்சனை ஆகுமே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இல்லடா இன்னொரு பிளான் இருக்கு, இந்த கண்ணாடி போட்டவனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணு, எப்படியாவது அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிடு அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்து கால்ஃப் கிரவுண்ட்ல பார்க் போய் அவங்க கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல அந்த கண்ணாடி போட்டவன் கேவிட்டீரியால உட்காந்துட்டு இருக்கான். பார்க்கும் வர்றதுக்குள்ள அவனுக்கு ஜின்ஹா கிட்ட இருந்து கால் வருது. ஜின்ஹா யாருன்னு யோசிச்சு பார்த்துட்டு ஓ லிப்ட்ல ஒரு பொண்ணு பார்த்தோமே அவங்க தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்க் அந்த இடத்துக்கு காஃபியோட வந்துட்டு இவரை பிடிச்சி கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எதுக்கு நீங்க உங்க பையனை ஈஃபா நிக்க வைக்க கூடாது, இது என்னடா ஸ்கேம் புதுவிதமா இருக்கு, சரி அதுக்கு பணம் நிறைய தேவைப்படுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது ஒரு சிட் ஃபண்ட் பினான்சியல் கம்பெனியை நோக்கி இவன் எடுத்துட்டு போற மாதிரியான கான்வர்சேஷனை வைக்கிறான். அவரை பேசிட்டு இருக்கும் போதே அவரோட கோக்குல எதையோ போட்டுறான். அவரும் அதை கேட்டுட்டு இந்த அதிகமான வட்டி கிடைக்குது அப்படின்ற மாதிரி வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காரு. எப்படியாவது செலவுக்கு காசு வேணுமேன்றதுக்காக அடுத்து இவன் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுறான். சோ எப்படியாவது இவனை கன்வின்ஸ் பண்ணி எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும், இதான் இவங்களோட பிளான். அடுத்து செஞ்சு சாப்பிட்றதுல கை தேர்ந்தவன், அவனுக்கு சாப்பாடுனா அவ்வளவு பிடிக்கும், அந்த அளவுக்கு சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டிருக்கான் இல்லையா, அதனால எப்பவுமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஹீரோ வச்சு மீட் பண்றது வழக்கம். அந்த இடத்துல இந்த கேஸ பத்தி எல்லாம் அவன் பேசிட்டு இருக்கும் போது அப்பன்னு பாத்தீங்கன்னா விதி ஹீரோவுக்கு ஒரு விஷயத்த காட்டுது. இவனுக்குள்ள இருக்க வில்லத்தனமும் கெட்ட எண்ணமோ ஹீரோவுக்கு தெரியும். ஆனா அப்பப்போ ஒரு அசாசின் வந்து ஹீரோவை தாக்குறது, நிறைய பேரை கொலை பண்றது, இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும். பட் அது யார் அம்ச ஆளுன்றது ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இந்த ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவனும் உள்ள வரான். சோ இந்த ஹோட்டலுக்கு அவன் உள்ள வரும்போது ஸ்ட்ரெயிட்டா சிஞ்சியை தான் பாக்குறான். ஓ சிஞ்சிக்கும் இவனுக்கும் கான்டாக்ட் இருக்குன்னா இது வரைக்கும் நம்ம கூடயும் பழகிக்கிட்டு நம்மளையும் அழிக்க நினைக்கிறான் பத்தியா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே இவன் கிளியரா புரிஞ்சுக்கிறான். இதே அசசின் தான் இந்த கான்ட்ராக்டருக்கு மேல இருந்த அந்த ஜட்ஜி போட்டு தள்ளினது. இதை நினைச்சிட்டு அவன் கார்ல போயிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் அந்த அசசின் வந்து சிஞ்சி கூட சாப்பிட வரான். அப்போ இப்போ ஒருத்தர் வந்து உங்க கூட பேசிட்டு இருந்தாரு, அவர் யாரு அப்படின்ற மாதிரி சொல்ல நீ இனிமே அவரை பார்க்க மாட்ட அப்படின்னு அவனுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஹீரோவும் ஃப்ரெண்டும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவன் மட்டும் நின்று வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஒரு கஸ்டமர் வர, சார் இங்க இருக்க சாப்பாடெல்லாம் கெட்டு போச்சு, வேற ஒரு கடையில போய் வாங்கிக்கோங்கன்னு அவன் கடையை பார்த்து அவனே சொல்ல, நான் சாப்பாடு வாங்க வரல சார், சிகரெட் பாக்கெட் வாங்க வந்தேன். என்னது சிகரெட் பாக்கெட்டா, புகை பிடிக்காதீர்கள் புற்றுநோயை உருவாக்கும்னு போர்டா வச்சிருக்கோம், சிகரெட்டா வாங்க வந்த அப்படின்னு அவனை கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ அமிச்சிட்டு அடுத்து அவங்க அம்மா நடத்திட்டு வர ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பாத்திரத்தெல்லாம் கழுவுறானுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அதுல நம்ம ஹீரோக்கு சரியா பாத்திரம் வளர்க்க வராம எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடான். என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கூட்டெல்லாம் மூடிட்டு ஃபைனலா அவங்க உட்காந்து கறக்கடிச்சுட்டே பேசுறானுங்க. அப்ப ஹீரோ கொஞ்சம் போதையாடுது. டே உன்ன இப்படி எல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குடா, பெரிய ஒரு ஆபீசரா ஆக்கணும், இதுவும் நீ ஒரு பெரிய பிசினஸ் மேனா ஆகணும் அப்படின்னு சொல்ல அந்த நேரத்துல அவங்க அம்மா அன்னைக்கு வந்த வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பாத்தியா 10,000 இன்னைக்கு நாங்க சம்பாரிச்சது, இப்படியே சம்பாரிச்சா ஒரு காலகட்டத்துல இவ்வளவு சம்பாதிப்போம், உனக்கு கொடுக்க வேண்டிய பணம் இந்தா அப்படின்ற மாதிரி அவங்கிட்ட அந்த கவரை நீட்ட. அப்ப இது என்னடா காசு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அப்ப என்கிட்ட கொடுத்துடா அப்படின்ற மாதிரி இவன் கவரை புடுங்க போக எப்படியோ இவனை ஒரு பெரிய பிசினஸ் மேனா ஆக்க போறான்றது புரிஞ்சு போயிடுது. அடுத்த சீன்ல பிளான் பண்ண மாதிரியே மிராக்கல் ஏஷியா அப்படின்ற ஒரு பினான்சியல் கம்பெனியை ஓபன் பண்ணி அதுக்கு ஒருத்தர் கொடுக்க வந்திருக்கான். அவனோட பேர் பிரையான். இந்த பிரையான் இங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா சீக்கிரமா பணக்காரங்களா ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரியான பேச்செல்லாம் கொடுக்க எல்லாரும் அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கண்ணாடிக்காரன் இருக்கான் இல்லையா, அவனையும் கூட்டு வந்து இந்த பாட்டில நிக்க வச்சிருக்காங்க. எப்படியாவது இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்ன்ற மாதிரி இந்த இடத்துக்கு தலைவியும் வந்திருக்கா. பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, எப்படியாவது இவங்களை எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சுட்டா இவரோட ஃப்ரெண்டுக்கு பெரிய பிசினஸ் வந்துடும் இல்லையா அப்படி. சோ அங்க நடக்கிற எல்லாத்தையுமே அந்த கண்ணாடி போட்டவன் கவனிக்கிறான். இருந்தாலும் ஆளாளுக்குள்ள ஒவ்வொரு தாட் ஓடிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இன்னைக்கு நீங்க பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஆஃபர் இருக்கு, 10% கேரண்டி அப்படி எல்லாம் பயங்கரமா விளம்பரம் கொடுக்குறாங்க. ஆனா இவருக்கு கான்பிடென்ட் வரல. இந்த விஷயத்தையும் கொண்டுட்டு போய் சிஞ்சிக்கிட்ட இவன் சொல்றாரு. சோ அந்த நேரத்துல நீங்க எவ்வளோ பணத்தை எல்லாம் எதிர்பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஃபியூச்சர்ல நானும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகணும்னு ஆசைதான்ற மாதிரி அவரும் சொல்ல, அடுத்து ஒரு கேஸ் நடக்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் ஜட்ஜா இருக்கா. அந்த கேஸ் போயிட்டு இருக்கும் போதே சிஞ்சி ஹவாங் நாம்யாங்க்கு கால் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல, அவர் ஆல்ரெடி பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. பயங்கர ஃபாஸ்டா காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது ரிப்போர்ட்டர் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போறா. இவன் எங்க போறான் அப்படின்ட்டு எல்லாருமே இப்போ இந்த பார்லிமெண்ட் நடக்கிற மாதிரி ஒரு குட்டி குட்டி வீடு இருக்கும். அந்த இடத்துல எல்லாருமே ஒரு மீட்டிங் போடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல எல்லாரும் மீட் பண்ணிக்கிறானுங்க. இவளும் தூரத்துல இருந்து எல்லாத்தையுமே
எல்லாமே அவளோட கேமரால இருந்து போட்டோ பிடிச்சுக்கிறா. அந்த இடத்துலயும் பிரசைடிங் ஜட்ஜ் கிம் ஜின் ஹான் இருக்காரு. அவர்கிட்டயே யாங் ஹயாங் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அதுதாங்க சேர்மன் ஆஃப் எஸ் குரூப். எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துக்கிறா. அங்க பெட்டி பெட்டியா பணம் கைமாறுது. இந்த பக்கம் நாமியாங்கோட பையனோட கேஸ் போயிட்டு இருக்கு. அதோட ட்ரையல் நடந்துட்டு இருக்கும் போது இப்போ அதுக்கு ஃபைனல் தீர்ப்பு கொடுக்க போறது ஹீரோட கிளாஸ்மேட் தான். நம்ம லாட்டரியில ஜெயிக்க முடியாத அளவுக்கு காசு இந்த கேஸ்ல வரும். நம்ம 2 பேரும் ஒன்னா லஞ்ச் சாப்பிட போலாமா, நிறைய விஷயங்களை பேசணும்டா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இந்த பக்கம் பென்சில் சீவிட்டு இருக்கான். நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ பென்சில் சீவிட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்கிட்ட அந்த பென்சிலை கொடுத்து இதுதான் நியாய திருப்பி வழங்க போகுது அப்படின்னு சொல்ல அந்த பென்சில் எடுத்தவன் இந்த சிலை மேல வைக்க அவன் போனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு விசப்பூச்சி எப்படி வளர்ந்துட்டு இருக்கு பாரு அப்படின்னு நினைச்சவன் பென்சிலை சீவி முடிச்சுட்டு அந்த சிலை மேல இருக்கிற பென்சில் எடுக்கிறான். அப்போ அவனோட மனசுல பில்லியன் கணக்குல இருந்த ஊழல்கள்லாம் அப்படியே ஒரு ஃபிகரா வந்துட்டு போகுது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஷேர் மார்க்கெட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த பக்கம் இவனுக்கு பணத்தாசை வந்துருச்சு, எப்படியாவது அந்த எலெக்ஷன்ல நிக்கணும்ன்ற மாதிரி. அதனால இவனுக்கு ஆசையை தூண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சுட்டா அப்படின்னு யோசிச்சவன் ஃப்ரெண்டுக்கு கால் அடிக்கிறான். ஃப்ரெண்டு இவனை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ண இவரால டிசைட் பண்ணவே முடியல. பேசாம இங்கேயே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம், நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்றத திங்க் பண்ணவன் முதல் நாள் இவன் அந்த பார்ட்டிக்கு போயிருப்பான் இல்லையா, கொஞ்சோண்டு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பான். அது ட்ரிப்புலா வந்திருக்கும். அதை பார்த்துட்டு இவ்வளவு பணமா, நம்ம கிட்ட இருக்க மொத்த பணத்தையும் அங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா எவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டவன் பேங்க் புக் எல்லாம் கையில தூக்கிட்டு நேரா பார்க்க மீட் பண்ண போறான். பார்க்கும் ஏங்க அங்க இன்வெஸ்ட் பண்ணா நல்லா தாங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்னும் ரெக்கமெண்டேஷன் பண்ணிடுறான். இந்த விஷயத்த கால் பண்ணி ஹீரோ கிட்டையும் சொல்லிடுறான். இந்த பக்கம் ரிப்போர்ட்டர் போட்டோ எடுத்தா இல்லையா, எல்லா விஷயங்களையும் அவங்க கிட்ட காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இப்போ காசு எல்லாம் கைமாறுதுன்னா கண்டிப்பா எலெக்ஷன்ல யார நாமினேஷன் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு லீக் இருக்கும் இல்லையா, அத இவ கெஸ் பண்ணிருப்பா. பார்க் குவாங் தான் நெக்ஸ்ட் செலக்ட் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்கே கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அடுத்து இந்த பக்கம் கண்ணாடி போட்டவன் இன்வெஸ்ட் பண்றதுக்காக பயங்கரமா கனவோட ஹீரோ ஃப்ரெண்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜின்னாவோட சீனியர் இருக்காரு இல்லையா, அவருக்கு இந்த விஷயம் எப்படியோ லீக் அவுட் ஆகி, அதாவது ஏசியன் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏதோ ஃப்ராட் நடக்கிறதா நியூஸ் வந்து இப்ப அவங்க எல்லாம் ரெய்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த கண்ணாடிக்கார மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டானா அரசியல் வாழ்க்கையே அப்படியே திருப்பி அமைச்சிடலாம். ஆனா அதுக்குள்ள இவங்க ரெய்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லி ஆகணுமேன்னு ஜின்ஹாவும் கால் பண்ணி அப்படியே போனை வச்சிடறா. அவர் பேசிட்டு இருக்க விஷயங்களை ஹீரோ கேட்டுட்டு அவன் வேகமா கார் எடுத்துட்டு வரான். அதே சமயத்துல இன்னைக்கு எப்படியாவது அந்த கண்ணாடி போட்டவன் மட்டும் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெண்டும் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஹீரோ ஃபாஸ்டா காரை எடுத்துட்டு வந்து இவங்க 2 பேரும் கார்ல போறாங்க இல்லையா, அதை தடுத்து நிறுத்திட்டு பின்னாடி காரை எடுத்துட்டு வர பின்னாடி ஹீரோயின் ஓட்டிட்டு வந்த கார் ஹீரோட கார்ல இடிச்சிருது. அதனால அந்த இடத்துல கிளாஷ் ஆகுது. நான் போய் அவனை என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு அவரை மட்டும் கார்லயே உட்கார வச்சுட்டு இவன் வந்து ஹீரோ கிட்ட சண்டை போடுற மாதிரியே இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்தவனும் ஒரு அமௌண்ட்டை பண்றதுக்காக ரெடியா இருப்பான். ஆனா இவன் எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ற சமயத்துல இன்னும் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா எப்படி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்குள்ள ஜின்ஹாவும் அவரோட சீனியர் ஆட்கள் எல்லாருமே வந்துருவாங்க. அந்த நேரத்துல ஜின்ஹா கீழே இறங்கி ஐயோ என்னால நடக்க முடியலையேன்னு ஒரு ஆக்டிங் கொடுக்க என்னமா ஆச்சு அப்படின்ற மாதிரி ஜூனியர் ஜட்ஜ் அவளை பிடிக்க, இல்ல சார் அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் ஹீரோவும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண ட்ரை பண்றான். பட் அவன் போன் எடுக்காம பிசினஸவே ஊர்குமா பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. லிப்டும் அப்போ ஆக்டிவேட்ல இருக்காது. அதனால படி வழியா அவன் குடுகுடுன்னு மேலே ஓடி வர இந்த பக்கம் ஃப்ரெண்டோட கம்பெனியை சீஸ் பண்றதுக்கு அவன் ஆபீஸ்க்கே போயிடுறானுங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா இவங்க அங்க போய் பார்க்கும்போது யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாரும் அந்த இடத்த விட்டு வெக்கேட் ஆகி போயிருப்பாங்க. இதுல கான்ட்ராக்டும் முடிஞ்சிருக்கும். அந்த விஷயம் ஹீரோட ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட சொல்ல எங்கிற சந்தோஷப்படுறான். 3 பில்லியன் வான்னா சும்மாவா? இந்த பக்கம் இவ்ளோ பரபரப்பா ஜின்ஹாவோட சீஃப் ஏன் வந்தாருன்னா அவரும் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. அதே சமயத்துல ஐயோ பணம் போச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கும் வந்து நிக்கிறான். நீங்க தானே சார் சொன்னீங்க, உங்களால தான் சார் நான் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்தை பார்க் டக்குன்னு கண்ணாடி போட்டுட்டு இருப்பாரு ஜட்ஜ் லீ. அவருக்கு கால் பண்ணி சொல்ல அவரு நிம்மதியா காரை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. இதை கேட்ட உடனே ஒரு யூட்டன். இந்த பக்கம் பயங்கரமா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல அவரு வந்து ஓன ஒப்பாரி வச்சு ஐயோ என் பணம் போச்சே அப்படின்ற மாதிரி அழ அந்த இடத்துக்கு எல்லாரும் போறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, நானும் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தேன், அதுவும் 3 பில்லியன் வான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் பார்க் சொல்லிதான் நானும் பண்ணேன் அப்படின்னு பார்க்க சண்டைக்கு போக, கொஞ்சம் சும்மா இருங்க சார், நானே இவரு சொல்லிதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஜின்ஹாவோட சீஃபை காட்ட எல்லாரும் முழிச்சிட்டு நிக்கிறாங்க. இந்த விஷயம் எப்படி நடந்திருக்கும்னா ஹீரோ தான் ஜின்ஹாவோட சீனியருக்கு கால் பண்ணி அவங்க ஃப்ராடு நீங்க போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துக்கிட்டு கடன்னு வந்திருப்பான். அதனாலதான் அவங்க ரைட் பண்றதுக்காக ஜின்ஹாவே கூட்டிட்டு வருவாங்க. பட் ஜின்ஹா ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்ல
சொல்ல ட்ரை பண்ணுவா. அதுக்கு முன்னாடியே தான் ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்கானே, அதனாலதான் இவங்க கார் முன்னாடி வந்து பார்க் பண்ணிருப்பான். இந்த விஷயத்தெல்லாம் கொல்ல சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா உட்காந்து பேசி பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் வரான். இந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஃப்ரெண்டுக்கு டே நான் கஷ்டப்பட்டு கொள்ளடிச்சிருக்கேன், நாளைக்கு மாட்டினா நான் தான் உள்ள போனோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இல்லடா அது நேரம் வரும்போது சொல்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த இடத்துக்கு வரா. இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கோ அத நம்ம தலைவி ஓரமா நின்னு இது என்ன ஒரு ஃபுட் கோர்ட்டே வச்சு நடத்துறாங்க, பார்ட்டி வேற பண்றாங்க, இதுல இவ வேற வராளா அப்படின்ட்டு பயங்கர பொசசிவ் ஆயிட்டு ஹீரோவை பார்க்காம அவ பாட்டுல போயிட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு இது ஃபீல் ஆகி வெளியில வந்து பாக்குறான். அவன் நினைச்ச மாதிரியே அவ சோகமா போயிட்டு இருக்கா. கார்ல போய் உட்காந்து அவன் இங்க எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஷிப்பா ஜாலியா அரட்டடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கான். ஆனா ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறான். இருந்தாலும் எனக்கே அழுக வருது அப்படின்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுறா. இதை இவன் ஓரமா நின்னு எவ்வளோ ஆடினா, ஆனா இப்ப இவ்வளவு சைலண்டா இருக்கா. இருந்தாலும் இவகிட்ட நெருங்கி பழகலாமா வேணாமா, நம்ம உயிரோட இருப்போமா, இல்ல நமக்கு கொடுத்த காலகட்டங்கள் ரொம்ப கம்மியா இருக்கே, இவளை விட்டு போயிட்டா தவிப்பாளேன்னு ஒதுங்கி ஒதுங்கி நிப்பான். அடுத்து நாமியாங் சின்ஹாவை வந்து மீட் பண்ணிட்டு பயங்கரமா கத்துறான். என் பையன் வேற கேஸ்ல மாட்டிட்டு இருக்கான், அந்த கேஸ் உன்கிட்ட மாட்டிட்டு இருக்கு, இப்போ என்னோட ஆள் தான் அதுக்கு நியாய தீர்ப்பு வழங்க போறாங்க, பார்த்து பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள இன்னும் கிளாஷ் உருவாகுது. இத ஹீரோவும் திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். சிஞ்சி நமக்காக ஹெல்ப் பண்ண போறது, அவனுக்கு இதுல ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு, சோ ஹெல்ப் பண்ணோம்னா எப்பயோ பண்ணிருக்கலாம், பட் அவனை வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான், என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இவனும் திங்க் பண்றான். அதே சமயத்துல அவனை போட்டு புழின்னு புழியறாங்க. ஏதோ ஒண்ணு அந்த அளவுக்கு அவன் கண் கலங்கி நிக்கிற மாதிரியே இருக்கு. ஏன்னா பையன் வேற அவனோட கேஸ் வேற ட்ரையல்ல போதும் இல்லையா, அதனால உட்கார வச்சு இவனை கேள்வி கேட்க, இங்க பாரு ஏன் மேல எந்த ஒரு கரப்ஷனும் கிடையாது, எந்த ஜட்ஜுக்கு வேணா கால் பண்ணி என்னை பத்தி விசாரிச்சுக்கோ, என்ன பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இல்ல உன்னை பத்தி எனக்கு தெரியும், நான் இதை எப்படி ஹேண்டில் பண்றேன்ற மட்டும் பாரு அப்படின்னு இவன் சவால் விட, நீ எப்படி ஹேண்டில் பண்றேன்னு நானும் பாக்குறேன்னு அவரும் சவால் விடுறாரு. அந்த நேரத்துல அவசரமா ஜட்ஜ் லீ உள்ள வர, அந்த நேரத்துல நாமியாங் கோவத்தோட வெளில போறாரு. வெளியில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கான். வாடா வா, எங்க அப்பாவை எப்படி நீ சித்திரவதை பண்ண அதே மாதிரி உனக்கும் அந்த சித்திரவதை இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வரவருக்கு அவரு ஆல்ரெடி சிஞ்சி கிட்ட பேசிட்டு போனா அதே டென்ஷன்ல போயிட்டு இருப்பாரு. போ நீ எல்லாம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகவே மாட்ட அப்படின்ற மாதிரி மனசுல நினைக்க, இந்த பக்கம் ஜட்ஜ் லீ சின்ஹாவை பார்க்க வந்தாரு இல்லையா, என்னாச்சு உன்னோட முகமே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஒண்ணுமே இல்ல சார் அப்படின்ற மாதிரி அவரு சொல்ல, இல்ல எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்னும் இல்ல சார், ஆக்சுவலா நான் ஒரு 3 பில்லியன் வான் ஏமாந்து போயிட்டேன், ஸ்கேம் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அவனும் பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகி முதல்ல வாட்சை கழட்டி வைக்கிறான். அப்படியே நீ இப்போ ஒரு பொறுப்புல இருக்க, அந்த பொறுப்பு நான் கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நீ என்ன சொல்ல வரனா எலெக்ஷனுக்காக இருந்த அந்த 3 பில்லியன் வானும் காணா போச்சுன்னு சொல்ற, அதை நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்ட அதானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே கிட்டக்கு வந்து கண்ணாடியாவுக்கு, நான் அதை திருடல, ₹1 கூட எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, பொலிச்சுன்னு விட்டாம கண்ணத்திலே அறையறான். அதுல லீக்கு கண்ணு மூக்கு காதெல்லாம் ரத்தம் ஊத்துது. அப்படியே கீழே விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் விடவே மாட்டேங்கிறான். உடனே போய் டிஷ்யூ பேப்பரை எடுத்துட்டு வந்து தொடச்சிட்டு, இப்போதைக்கு நான் கொடுத்த பணத்தை நீ ஏமாந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல வர. சரி, உன்னோட பணத்தை நீ இன்வெஸ்ட் பண்ணினா அது நியாயம், நான் இப்ப கொடுத்த பணத்தையும் சேர்த்து பண்ணிருக்கேன்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு, நான் இங்க இருக்கிற வரைக்கும், நான் உன்னை கூப்பிடுற வரைக்கும் என்னோட கண்ணு முன்னாடி நீ வரக்கூடாது அப்படின்னு இவரை அனுப்பிச்சு விட, அடுத்த சீன்ல அடுத்து நம்ம ஹீரோவுக்கு கால் பண்றான். இந்த விஷயத்தையும் டெக்ஸ்ட் பண்ணி சொல்றான். ஹான் சின்ஹாவை பார்க்க வரும்போது பெக்கோட வாயில மூக்குல எல்லாம் ரத்தம் ஊத்துது, வாய்க்குள்ள தான் டிஷ்யூ பேப்பர் வேற திணிச்சு விட்டு அனுப்பியிருப்பானே. அதே சமயத்துல இந்த பக்கம் ஹீரோ ஸ்ட்ரெயிட்டா ஷின்ஹாவை பார்க்க போறான். அந்த நேரத்துல அவன் ஒரு கருப்பு ஃபைல தூக்கி போட்டு, இத உனக்காக தான் நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்க, அதை எடுத்துட்டு இவன் கார்ல உட்காந்து படிக்கிறான். அந்த நேரத்துல அவனுக்கு ஏறும் பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கேமே நடந்திருக்கும். ஸ்ட்ரெயிட்டா அந்த கோவத்துல நாமியாங்க மீட் பண்ண போறான். அந்த இடத்துல, நான் தான் உங்க பையனோட கேஸை இப்போதைக்கு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், உங்க பையனுக்கு ஒரு 8 வருஷம் சிறைக்கால தண்டனை கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் முடிவு பண்ணிருக்கேன், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, டே என்னடா ஆளாளுக்கு எனக்கு பிரஷர் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அவர் எழுந்து கத்த, ஏன் சார் கத்துறீங்க, கத்தாதீங்க, இதே மாதிரி தானே ஒவ்வொருத்தருக்குமே வலிக்கும், ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி பாவப்பட்டவங்களுக்கு தப்பான தீர்ப்பு கொடுத்து ஜெயிலுக்குள்ள தள்ளும் போது எப்படி இருந்துச்சுன்னு அவன் அடிக்க வரான். உடனே இவன் கோவப்பட்டு பொழிச்சுன்னு அவரை அரைஞ்சு, என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் யார நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சின்ஹா கொடுத்த அந்த ஃபைலை எடுத்து கொடுக்க, அவன் பண்ண மொத்த ஊழல்களும் ரிப்போர்ட்டா இருக்கு. அதுல சின்ஹாவும் உடனேன்றது நல்லாவே தெரியுது. இப்போ பையனோட தலையெழுத்து இவன் கையில, என்ன பண்றதுன்னே தெரியாம அவன் முழிச்சிட்டு இருக்கும்போது, இந்த ஒரு ஃபைல் தானே
இருக்கு, இதை வச்சுதானே நீ ஆடிட்டு இருக்க அப்படின்னு அவரு சொல்லும் போது டக்குன்னு புடிங்கிறான். அதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, அவங்க அப்பா கிட்ட எழுதி கையெழுத்தெல்லாம் வாங்கியிருப்பான். அந்த அளவுக்கு ஃப்ராட்தனம் பண்ணிருப்பான். ஒரு குடும்பத்தையே நடு ரோட்ல நிறுத்திட்டு இந்த காரியத்தை பண்ண நீ உருப்பிடுவியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ யாரா நீ? அப்போ அன்னைக்கு அவருக்கு தீர்ப்பு வழங்கும் போது ஒரு குட்டி பையன் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தி, அவனா நீ? பரவாயில்லையே, மேசிவ் குரோத்ரா, அந்த இடத்துல இருந்த நீ வளர்ந்து பெரியவனாகி இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறனா, இப்ப நீ என்ன பழி வாங்க வந்திருக்க அதானே அப்படின்ற மாதிரி கேட்க, உன்ன நான் பழி வாங்கணும்னா எப்பவோ பழி வாங்கியிருப்பேன், ஆனா நீ இருந்துற ஆளா? இப்ப என்ன சாரி கேட்டா ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நான் 1000 தடவை உங்ககிட்ட சாரி கேட்க வச்சிருப்பேன். உனக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், நீ மட்டும் குற்றத்தை ஏத்துக்கிட்டு தண்டனை அனுபவிச்சுன்னா அவன் புள்ள வெளியில வந்துருவான், அப்படி இல்லைன்னா என் கையாலே உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு அவனை பயங்கரமா த்ரெட்டன் பண்ணிட்டு வெளியில வரான். வெளியில வந்ததுக்கு அப்புறம், ஆமா போன ஜென்மத்துல நான் மட்டும் நல்லவனாவா இருந்தேன், கெட்டவனுங்கள் எல்லாம் பழி வாங்கிட்டு இருக்கேன், நான் எத்தனை பேருக்கு தீர்ப்பு கொடுத்து எத்தனை பேரோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே அங்கிருந்து இறங்கி போறான். அடுத்த சீன்ல நாம்யாங் சின்ஹாவை மீட் பண்ணி டின்னர் சாப்பிட்டு இருக்கான். அந்த இடத்துல கர்மா எப்படி வந்து நிக்குது பாருங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் பண்ண, இப்படியா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சின்ஜியும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி சொல்ல, ஃபைனலா இவங்க எல்லாருக்குமே லிங்க் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறான். என்ன மட்டும் ஏன்டா டார்கெட் பண்றீங்க, என் புள்ள வேற ஜெயில இருக்கான், நான் இப்ப சீஃப் ஜஸ்டிஸா ஆகிற நேரத்துல இதெல்லாம் நடக்குதே அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுக்கும் அவன் மேல ஏதோ ஒரு இருக்க மாதிரியே இருக்கு. சோ இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அனுப்பி வச்சுறான். அந்த இடத்துல ஹேன் வந்து அப்பாலஜிஸ் கேட்கறான். சார் என்னென்னோ நடக்குது, ஆனா எதுக்குமே நான் ஹெல்ப் பண்ண முடியாம நீங்க பண்றதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த சரக்கு ஊத்தி குடி அப்படின்ட்டு அவனுக்கு ஊத்தி கொடுக்க, நான் இனிமே ட்ரபிள் எதுவுமே ஏற்படுத்த மாட்டேன், இந்த சீஃப் ஜட்ஜ் கேஸை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துக்கு ஹீரோவும் வரான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவன் ஹேன் கிட்ட ஹீரோவையே ஃபாலோ பண்ண சொல்லி ரூம்மேட்டை அரேஞ்ச் பண்ண சொன்னா இல்லையா, அந்த விஷயங்கள் ஹீரோவுக்கு ஞாபகத்துல வருது. அந்த சமயத்துல இவனால புள்ளியா இருக்கிறதுனால ஒரு பென் டிரைவ் கொடுத்து இது உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சின்ஹி கொடுக்க, அடுத்த ட்ரையலை பத்தி பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க கிட்ட இருக்கிற நிறைய ஃபைல்ஸ்ல ஒரே ஒரு ஃபோல்டரை மட்டும் ஓபன் பண்ணி இவனுக்கு கப்ல கொஞ்சம் சரக்கு ஊத்தி கொடுத்து அதை குடிக்க சொல்லிட்டு என்கரேஜ் பண்றான். அதுக்கப்புறம் இவனுக்கு சாஃப்டா தான் பேசிட்டு இருக்கானுங்க. ஆனா ஆளுக்கு உள்குத்து இருக்குன்றது நல்லாவே தெரியுது. அந்த பென் டிரைவ்ல வேற ஒரு விஷயமும் இருக்கு. ஆக்சுவலா இந்த பென் டிரைவை நான் அந்த ரோட் கான்ட்ராக்டரோட கையில பாத்துருந்தேன், பார்க்கலாம் அந்த பென் டிரைவுக்குள்ள வேற என்ன பூகம்பம் இருக்குன்ட்டு. அடுத்த சீன்ல அவன் நேரா வீட்டுக்கு போறான். அவங்க அப்பா லேட் நைட் அவங்க அப்பா தனியா உட்காந்து சரக்கு அடிக்கிறாரு. அதை பார்த்துட்டு அப்பா அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவனுக்கு பிடிச்ச எக் நூடுல்ஸ் எல்லாத்தையும் பண்ணி கொண்டு வந்து வச்சு, ஆடா நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டே உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கும் போது அந்த இடத்துல மட்டும் இவன் இல்லைன்னா அவருக்கு அடி விழுந்திருக்காது. நம்ம புள்ளையும் இந்த ப்ரொட்டஸ்ட்ல சேர்ந்துக்கிட்டு நம்ம கூட எதிர்பார்க்கானே அப்படின்றத நம்ம முடியல அவருக்கு. ஏன்னா இவனுக்கு என்னன்னா அடியாலா போனா காசு கிடைக்கும், அதனாலதான் போயிருப்பான். சோ அந்த ஒரு மிஸ்டேக்கால என்னைக்காவது ஒரு நாள் என் பையன் பெரியாளாவா, எல்லாமே நல்லாயிடும்ட்டு என் மனசுக்குள்ளேயே ஜெயிலுக்குள்ள உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு ஃபீல் பண்ணி அழ, அதை இவன் கேட்டுட்டு அவன் மனசுக்குள்ளேயே அடக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல பாரு, அடுத்த தடவை உனக்கு ஆஃப் ஆயில் போடும்போது முட்டையை உடைக்காம போட்டு தரேன், சரி சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு கிளம்ப. அதுக்கப்புறம் கண்ணீர் விட்டு அழறான். இவரை உள்ள போய் படுத்து தூங்க போவாரு. ஏங்க டெய்லி உங்களுக்கு குடிச்சிட்டு தான் வந்து பெட்ல தூங்குவீங்களா அப்படின்னு சொல்லும் போது, சரி நம்மளோட காயலாங்கடைக்கு ஒரு குட்டி பொண்ணு வந்தாலே அவளை ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட கேக்குறாரு. அப்ப நம்ம ஜின்ஹாவை தான் பத்தி பேசிட்டு இருக்காங்க. பிளாஷ்பேக்ல அவ இவங்களோட காயலாங்கடைக்கு வந்திருப்பா. ஏன் வந்திருப்பானா, இவங்க அப்பா ஒரு அசாசின், அதாவது டிசிக்கு கூட வேலை செய்யற ஒரு ஆளு, அதனால எங்க அப்பா கெட்டவரு, உங்களை அடிச்சிட்டாரு, அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், எங்க அப்பா திருந்திருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு உருக்கமான சாரி லெட்டரை கேட்டு இல்ல அந்த 4 லீஃப் கிளவர் லீவ்ஸையும் வச்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போயிருப்பா. சோ இப்போவும் அப்படிதாங்க போயிட்டு இருக்கு. இப்ப இவ்வளவு பெரிய அட்வொகேட்டா இருக்கா, இருந்தாலும் அவங்க அப்பா இன்னுமே டி சில்கி கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. டின்னருக்கு போலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு. எனிஹவ் இவளோட அப்பா வாச்சே, அப்பப்போ அவளுக்கு பிடிச்ச அந்த 4 லீஃப் கிளவரை மட்டும் கொடுக்கறது வழக்கம். இப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, ஆமாங்க அந்த பொண்ணோட பேரு கிம் ஜின்ஹா கரெக்டா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, இன்னும் ஞாபகம் வச்சிருக்கே அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதே மாதிரி இவ இப்போ வீட்டுல உட்கார்ந்துருக்கா இல்லையா, அவங்க அப்பா இல்ல, பிரம்ம தான் அவளுக்கு அவங்க அப்பா பேசின மாதிரி. ஏன்னா அவரு அட்மிட் ஆயிருக்காரு. ஆக்சுவலா இவர் எப்பெல்லாம் அட்மிட் ஆறாரோ அப்ப டிசிக்கு வந்து பணம் கொடுக்கறது வழக்கம். இவன் பணம் கொடுக்க வருவானே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணவ அவங்க அப்பாவை பெட்டோட தூக்கிட்டு போறா. அப்ப டாக்டர்ஸ் எல்லாம் ஓடி வந்து இப்படி இல்லீகலா தூக்கிட்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ விஐபி ரூம்குள்ள போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போக எதிர்த்தாப்புல டிசிக்கோட ஆள் வந்து நிக்கிறான். அவ்வளவுதான். அடுத்த சீன்ல இவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிடுற மாதிரி இருக்கு. அப்ப அப்படியே அவளோட ஞாபகங்கள் பிளாஷ்பேக் போது, இவ குட்டி பொண்ணா இருக்கும் போது கூட இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கும் இல்லையா, அப்ப இவரோட தலையிலேயே அடிபட்டு இருக்கும். அப்ப அட்மிட் ஆயிருப்பாரு. அப்ப அதே டிசிக்கு வந்து பணம் கொடுத்திருப்பான். அதுல இருந்து இவனை கண்டாலே இவளுக்கு பிடிக்காது. பச்சை ஆயிஸ்டர் அவன் சாப்பிட்டு செமையா இருக்கு, நீ போன தடவை சாப்பிட்ட அந்த லிவரை விட இது நல்லா இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு அதுல ஒரு பீஸ் எடுத்து கிளாஸ்குள்ள போட்டு ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுக்குறான். இருந்தாலும் அவங்க அப்பா இன்னும் இவன் கிட்ட வேலை செய்யறது இவனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் கூட ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்ட் ஆயிடுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆனா என்னோட கடமை என்னத்துக்கு ஆகுது அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, நீ இந்த ஆயிஸ்டர் மட்டும் சாப்பிட்டுட்டீனா நீ என்னோட ஃப்ரெண்டு, உனக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளும் ஒரு டெபிட் கார்டை எடுத்து வச்சு அந்த ட்ரிங்க்ஸை மட்டும் குடிச்சிட்டு ஆயிஸ்டர் அந்த ஏ கிளாஸ்ல வச்சிடறா. அதுல ட்ரிங்க்ஸை ஊத்தி அவங்கிட்ட கொடுக்க அவனும் அதை ஆயிஸ்டரோட முழுங்கிட்டு நீ எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன் செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி இன்னும் இவளுக்கு ப்ரொபோசல் பண்ணிட்டே இருக்கான். அடுத்த சீன்ல லீ அங்கிளும் பெக் அங்கிளும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நிறைய போட்டோஸ் எல்லாம் வச்சு பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. யார் யார் கூட லிங்கா இருக்காங்க, இது என்ன லிஸ்ட் அப்படின்னு கவனிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ வரான். ஹீரோ வந்த உடனே லீ அங்கிள் சும்மா இல்லாம நீ எல்லாம் கார் வாங்கினது கண்டிப்பா இந்த கெட்டவனுங்களோட கூட்டு சேர்ந்துதான் அப்படின்ற மாதிரி முறைக்கா, இல்ல அங்கிள் நான் இன்ஸ்டால்மெண்ட்ல தான் வாங்கினேன், நீங்க நம்ப மாட்டீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லும் போது பெக் டக்குன்னு இது வரைக்கும் என்ன தோண்டி எடுத்திருக்க, என்னால ஆதாரம் கிடைச்சிருக்கு கொஞ்சம் காட்டு அப்படின்ற மாதிரி கேட்க, இவனும் போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். அதை பார்த்துட்டு ஓ பையா பணம் கைமாறப்பட்டிருக்குன்னா பெரிய அளவுல இந்த எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. சோ இதெல்லாம் இவன் பண்றதை பார்த்துட்டு லீ அங்கிளுக்கு அப்பதான் வாய் அடிச்சு போயிடுது. அதனாலதான் எதிரிங்க கூட இவன் கை கூத்திருக்கான் போல இருக்கு அப்படின்றது ஃபுல்லா புரிஞ்சிடுது. பெக்கோ யாருக்கோ கால் பண்றாரு. ஒன்னு என்னோட ஜூனியர் கொலிகா பாக்குறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுக்கும் ஹாப்பி. இந்த பக்கம் ஹேனை காட்டுறாங்க. அந்த லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை அவரு செக் பண்ணி பார்க்கும்போது மொபைல்ல ஹேனுக்கும் பார்க் ஷோக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கே அப்படின்ற மாதிரி செக் பண்றாரு. அடுத்து இந்த பக்கம் அசாசின் எக்ஸைஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு போட்டோ வருது. யாருன்னு பாத்தீங்களா, நயாங்கோட பையனோட போட்டோ. இந்த பக்கம் பார்க் ஷோலுக்கும் ஹீரோக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்ட்டு லீ கிட்ட கேட்க, அந்த நேரத்துல இதெல்லாம் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு உங்ககிட்டயே சொல்லிடுறேன், அவர்கிட்ட என்னால பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாப்பா அவர் பிஸி மேன், எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே சமயத்துல இந்த பக்கம் பிரசிடென்ட் ஓட நடக்க போகுது இல்லையா, அதுக்காக அந்த நாட்டை குயினை பாக்குறாங்க. அவங்களும் ஒரு டிவைன் லேடின்னு அழைக்கப்படுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட பெரிய பெரிய ஆட்கள் தான் போய் நிக்க முடியும். சோ இந்த வருஷம் எலெக்ஷனுக்கு எது வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவங்களும் இவன் தான் த்ரோன்ல உட்கார்றதுக்கு தகுதியானவன் அப்படின்ற மாதிரி ஒரு சீட்டை எடுத்து கொடுக்க, அதுல கிம் யோ சோல் அப்படின்ற ஒரு பேர் வருது. அவன் டேசன் ஜூசிம் பார்ட்டியோட பெரிய ஆளு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும். யார் இவன்னு வரப்போற எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். அத பிரசீடிங் சர்ஜும் பார்த்துட்டு கரெக்டா நீங்க கரெக்டா தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பக்கம் கார் நெளிஞ்சு போயிருக்குங்க. அந்த காருக்குள்ள நாம்யாங்கோட பையனை உட்கார வச்சு வாய்க்கையெல்லாம் கட்டி எதையோ புகை போடுறானுங்க. அந்த புகை விஷ புகை போல இருக்க. அந்த விஷயத்த அசாசின் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வில்லனுக்கும் கால் பண்ணி சொல்லிடுறான். அடுத்த வில்லனும் ஹீரோவும் ஒன்னா உட்காந்து பேசும்போது அவன் ஒரு பென் டிரைவை டேபிள் மேல வச்சு, இது என்னன்னா இல்லீகல் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பத்தின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. இதுல யார் யார் இன்க்ளூட் ஆயிருக்காங்கன்னா ஃபார்மர் பிரசிடென்ட் பார்க் யுவாங் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்கு ஷாக் ஆகுது. என்னடா சர்ப்ரைஸ் ஆயிட்டியா, இன்னும் லிஸ்ட் எல்லாம் பெருசா போகும் அப்படிங்கிற மாதிரி வில்ல ஹீரோ கிட்ட சொல்ல எனக்கு தலையே சுத்துதுன்ற மாதிரி இவன் ஃபீல் பண்றான். இன்னும் புதுசா பெரிய பெரிய தலைகள்லாம் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஃப்ராட் கேஸ் லிஸ்ட்ல இன்க்ளூட் ஆகும் போல இருக்கு. அப்ப ஹீரோ ஜஸ்டிஸ் நாம்யாங் அவரும் இதுல ஃபைல் பண்ணி இருந்தாரு. அவர்தான் இதை ரன் பண்ணிட்டே இருந்தாரு இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு, அவர் தான் தலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி டீசோங் இதுல தேர்ந்தெடுக்கப்படலையா, அவன் ஒரு பெயிட் இல்ல ஹாஸ்டேஜா இருக்கான், அதான உண்மை அப்படின்ற மாதிரி வில்லன் கிட்ட ஹீரோ கேட்க, எப்படி இருந்தாலும் நாம்யாங் பதவி விட்டு போக போறது உறுதி. இப்ப உங்களுக்கு செக்யூரிட்டியும் சப்போர்ட்டும் அதிகமாயிட்டே போகுது அப்படின்ற மாதிரி வில்லனை பார்த்து ஹீரோ புகழ, ஆமா அது கரெக்டா, அது எப்படின்னா என்ன நடந்தாலும் இந்த இடத்துல வந்து முயற்சி பண்ணி உட்கார்ந்துருக்க பத்தியா, அதுதான் உண்மை, நீயும் ஏன் எங்க கூட சேர்ந்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி வில்லன் ஹீரோ பார்த்து கேட்க, என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, இந்த கண்ட்ரி ஆள்றதுக்கு ஒரு ரியல் பவர் உள்ள நல்லவன் தான் தேவை அப்படின்ற மாதிரி வில்லன் ஹீரோ பார்த்து சொல்ல, அந்த சமயத்துல சியோஜி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றான். அடுத்து இவன் ஹைரிங்காக ஜட்ஜா கோர்ட்ல வந்து உட்காரும் போது அந்த இடத்துல வில்லனும் இருக்கான், எல்லாரும் இருக்காங்க. இப்ப நடக்க போற கேஸ் நாம்யாங் பையனோடது, எங்க டிஃபெண்டர் காணோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அவரை தொடர்பு கொள்ள முடியலங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, திடீர்னு அங்க இருக்கவருக்கு கால் வருது. அதே சமயத்துல சிஜியோட காதுல அவனோட பிய வந்து ஏதோ ஒண்ணு சொல்ல, அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு மெசேஜ் வருது. எல்லாரும் பரபரப்பாகி கோர்ட்டை விட்டு கலைஞ்சு போறாங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா இந்த டிஃபெண்டர் இருக்காரு இல்லையா நாம்யாங்கோட பையன், அவர் ஒரு கார்பரேட் ஆபீஸ் பப்ளிக் கார்பரேட் ஆபீஸ் நடத்திட்டு வர்றாரு. அதுல ஒரு ஸ்கேம், அதனால நிறைய பிரச்சனைகள். சோ பப்ளிக்கு முன்னாடியும் பாலிடிக்ஸ்க்கு முன்னாடியும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, இவனை கார்ல கடத்திட்டு போய் புகையெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, கொல்றதுக்கு தான் வில்லம் இப்படி பண்ணிருப்பான். பட் அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு போய் அவனை காப்பாத்தி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறான். அந்த இடத்துல ஒரு கிரேசி சம்பவம் என்னன்னா, சிபிஆர் கொடுப்பான், ஆனா அவன் எழுந்துக்கல அப்படின்னு எப்படியாவது வாயோட வாய் வச்சு அவனுக்கு உயிர் கொடுக்கலான்னு கிட்டக்கு போவான். நல்ல வேலையா அவனுக்கு உயிர் வந்துடும். சோ இப்படிதான் அவன் பொழைச்சு வந்திருப்பான். அப்புறம் அவனோட ஃப்ரெண்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருப்பான், இவனை
கூட்டிட்டு வந்துட்டு இங்க 2 பேரும் பேச நினைக்க நீங்க தான் என்ன கடத்துனீங்களா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பயந்தவா, அதுக்கப்புறம் இவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுட்டு அதெல்லாம் என்னால சாரி எல்லாம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃப்ரெண்டு ஒரு ஃபிளவர் ஃபிஷ் எடுத்துக்கிட்டு இங்க பாரு சாரி சொல்லுனா இதே இடத்துல நாங்களே அடிச்சு கொண்டுடுவோம், நீ பண்ணது சாதாரண விஷயமா பெரிய ஸ்கேண்டல், ஒழுங்கு மரியாதை சாரி கேளு இல்லைன்னா அவங்க அப்பாவோட பதவி போயிடும் அப்படின்ற மாதிரி பயமுத்த வேற வழியே இல்லை இவன் ஒத்துக்கிறான். இப்படிதான் வந்து இவன் பிரஸ் மீட் கொடுத்து சாரி கேட்டுட்டு இருக்கான். அதே சமயத்துல அவங்க அப்பாவை காட்டுறாங்க. அவரு பயங்கர சோகத்தோட நீங்களும் வேணா உங்க வேலையும் வேணான்னு கிளம்பியே போயிடுறாரு. இது எல்லாமே பிரஸ்ல ரிலே ஆகுது. இப்ப வேக வேகமா வில்லம் போனா இல்லையா, தனியா அவனோட ரூம்ல உட்காந்துட்டு இவன் ஏன் இப்ப வேலையை விட்டு போனான், இவனை வேலையை விட்டு போக சொன்னது யாரு, இவன் வேலையை விட்டு மட்டும் போகலன்னா பெரிய பெரிய காய நகர்த்தி இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவன் பிளான் பண்ணிட்டு கோவத்தோட யோசிச்சுட்டு இருக்கான். பக்கத்துல ஹான் இருக்கான். இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்ச நம்ம ஹீரோக்கு செம்ம ஃபன்னியா இருக்கு. அடுத்து பெக்கங்களும் ஹீரோட மாமனாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஆனா பெக்கங்களுக்கு இன்னும் ஒரு மேல நம்பிக்கை வரல, ஒரு வெறுப்பு தான் இருக்கு. அதே சமயத்துல வில்லன் நாமியாங் கிட்ட கால் பண்ணி பென்ட்ரைவ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி திரும்பவும் அவனை மிரட்டிட்டு இருக்கான். உன் பையன் பெரிய கான்சிக்வன்சஸ சந்திக்க போறான், அதே மாதிரி நீயும் ரெடியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை வைக்க இந்த பக்கம் இவரால ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே குடிக்கிறாரு. அடுத்த சீன்ல எப்படியாப்பட்ட மனுஷன் இவன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே வில்லன் பின் சீட்ல உட்காந்துட்டு இருக்க. முன்னாடி கார் ஓட்டிட்டு வர்றது யாருன்னு பாருங்க. இவங்க 2 பேரும் இப்ப எங்க போறாங்கன்னா இந்த பார்லிமெண்ட்லாம் நடக்குமே அந்த இடத்துக்கு தான். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம தலைவர் முதல் முறையா அந்த பார்லிமெண்ட்ல ஜாயின் பண்ற மாதிரி தன்னோட பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு நான் இந்த நாட்டுக்காக சேவை செய்வேன் அப்படின்ற மாதிரி தன்னோட ஓவை வைக்க எல்லாரும் கிளாப் பண்ணி அவரை வரவேற்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய ஜக்கூசி வருது. கூடவே நிறைய பேர் வரானுங்க. கையில பேக், சூட்கேஸ், டப்பான்னு எடுத்துட்டு வந்து அதுல இருக்கிற ஒவ்வொரு பணத்தையும் கொட்டி இவ்வளவும் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்ல இருந்து வந்துச்சு, இவ்வளவும் உணவு பாதுகாப்பு துறையில இருந்து வந்துச்சு, இவ்வளவும் டிஃபென்ஸ்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு துறை பேரா சொல்லி அப்படியே அந்த லஞ்ச பணத்தை கொட்டுவானுங்க. அந்த நேரத்துல ஹீரோ அதை பார்க்கும்போது வேர்த்தே போயிடுது. ஆனா ஒண்ணு அங்க இருக்கவனுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு கை தட்டுவானுங்க. இவனோட மைண்ட்ல ஒருத்த கூட நல்லவனே இல்ல, எல்லாம் கரப்டடா தான் இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே கை தட்டுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் வரப்போற கதைகள்ல இந்த கரப்ஷனை கண்டிப்பா ஒழிச்சாகணும். இன்னொரு பக்கம் ஹீரோ போன ஜென்மத்துல நிறைய பாவங்கள் எல்லாம் பண்ணிருக்கான் இல்லையா, அந்த பாவங்கள் தொடராம இருக்கதான் இப்ப தடுத்துக்கிட்டு இருக்கான் வரமன் காப்புன்ற மாதிரி. இருந்தாலும் இவனோட டைம் சீக்கிரமா முடிஞ்சிருமா, எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிடுவானா, அதுக்கப்புறம் இவன் உயிரோட இருப்பானா இல்லையாங்கிற ஒரு சஸ்பென்ஸோட இந்த கதை முடியுது. சோ மிஸ் பண்ணாம டெய்லி பாருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.